செய்திகள். கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தை நிர்வகிப்பது யார் என்ற சர்ச்சையில் அமைதியின்மை எழுந்த நிலையில் போலீசார் தலையிட்டு அமைதியை ஏற்படுத்தியுள்ளார்கள். கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகளின் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்த போது இது குறித்து அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் நினைவேந்தலுக்காக 2016ஆம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது. இதன்போது பிரதான சுடரினை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஏற்றி மாவீரர் குடும்பங்களும் சுடரேற்றி அஞ்சலிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக அஞ்சலிக்கப்பட்டு வருகின்றது. பல்லாயிரம் மக்கள் திரண்டு அஞ்சலிக்கும் இந்த மாவீரர் துயிலும் இல்லம் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த வருடம் பிரதான சுடர் ஏற்றுவதில் ஏற்பட்ட முரண்பாடு சிக்கல் காரணமாக குறித்த துயிலும் இல்ல நிர்வகிப்பு தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு மாவீரர் துயிலும் இல்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இன்றைய தினம் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் நிர்வாக தெரிவை நடத்த அழைப்பு விடுத்திருந்தனர். இந்நிலையில் இந்த பகுதிக்கு சென்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தற்போது உள்ள நிர்வகிக்கும் தரப்பே தொடர்ந்தும் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஜனாதிபதி வேட்பாளருக்கு இந்த அரசியல் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு ஒரு சிறப்பு முதல்வராக இருக்கிறவருக்கு என்ன நடக்கிறது கணக்கு வழக்கில் அது கூட பிரச்சனை இல்லை. கணக்கு மறுக்கிறார்
மறக்கிறாங்க அந்த சிறப்புரிமை உங்களை நம்பி என்ன பின்னுக்கு வாருங்க சிறப்புரிமை குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது, வாய் தர்க்கம் ஏற்பட்டது. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அந்த அமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அந்த பகுதியில் அமைதியின்மை தொடர்ந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் அங்கு விரைந்தனர். அந்த பகுதியில் கூட்டமாக நிற்க வேண்டாம் என்றும், பிரச்சனைகள் இருப்பின் போலீசில் முறைப்பாடு செய்யுமாறும் தெரிவித்து மக்களை வெளியேற்றினர். படிப்படியாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றிய போலீசார் அமைதியின்மையை கட்டுப்படுத்தினர். இதேவேளை இந்த மாவீரர் துயிலுமில்ல வளாகத்துக்குள் அத்துமீறி செல்ல வேண்டாம் என்ற அறிவித்தலை கரைச்சி பிரதேச சபையினர் ஒட்டியிருந்தார்கள். குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சுப்பையா குறிப்பிடும் பொழுது, நான் சின்னையா சுப்பையா கோனாவில் முன்னாள் பிரதேச மெம்பராக இப்போ மெம்பராக இல்லை. ஆனபடியாக இந்த துயிலுமில்லம் 2016ஆம் ஆண்டு கூடி இந்த துயிலுமில்லத்தை கடவுள் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து இந்த துயிலுமில்லத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நிர்வாக தெரிவுன்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை. அது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால், பிரதேச சபைக்கு ஆளுமைக்கு உட்பட்ட காணி தான் இந்த காணி. அவர்களையும் கொண்டு இங்கே நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்வோம். அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு வந்தது. இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை, அவர்கள் பார்க்கவும் இல்லை. இப்பொழுது என்னென்று கேட்டால், இவ்வளவு நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீவித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெருந்தள்ளலான இது இருக்குது. ஆனபடியால் இந்த மாவீரர் துயிலுமில்லத்தை கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், இந்த துயிலுமில்லத்தையும் தாங்கள் பொறுப்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடையில்லை. நாங்கள் இங்கே ஒரு களவு எடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அவர்கள் கணக்கு கேட்கிறார்கள். கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது. ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளையும் எழுதி ஓட்டவும் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை, போகிறதும் இல்லை. அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம். இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த துயிலுமில்லத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக. ஆகவே இந்த துயிலுமில்லத்தை இவ்வளவு காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேணும். அடுத்தவர்களை இந்த மாவீரர்களை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த போராளிகள் நலங்காப்பவும் என்று சொல்லிக்கொண்டு, எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை, நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும். அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை சேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவுடனே நாங்கள் பெரிதாக நினைத்து கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ துயிலுமில்லத்துக்குள் வந்திருக்கிறார்கள். தயவு செய்து மக்களே, நீங்கள் மாவீரர் குடும்பம் போராளிகள் குடும்பம் இருக்கலாம். நீங்கள் இந்த துயிலுமில்லத்தை மாவீரர் குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். சில பிரச்சனைகள் வரும். ஒரு இவ்வளோ பெரிய திரளை செய்கிற நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம். தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரதேச நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரதேச ஆளுமைக்கில் தான் அந்த காணி இருக்கிறது. அவர்களோடும் தொடர்பு கொண்டு பாருங்கள். ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில நாங்கள் மெச்ச வேணும். இங்கே இது புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு வர இல்லை. இவர்கள் இவ்வளவு மக்கள் வந்தார்கள், அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள். இன்றைக்கு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குழப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து பிடித்து விட்டு போகிறார்கள். அவர்கள் நினைச்சால் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்கார்கள். வழக்கு போட்டால் கோர்ட்டில் போட்டு துயிலுமில்லத்தை பூட்டிடுவார்கள். அதை விரும்புகிறீர்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் போராளிகளாக இருக்கலாம், நல விரும்பிகளாக இருக்கலாம், இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம். நீங்கள் இந்த துயிலுமில்லத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தனிக்கிறீர்களா? தயவு செய்து நீங்கள் எங்களோட நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்போ கணக்கு பிரச்சனை மாதிரி கணக்கு பிரச்சனையை உங்கள்கிட்ட கேட்குறனாலும் பொதுமக்களுக்கு தான் காசு வாங்குறீர்கள், உங்கள்கிட்டையும் கேட்கணும். நீங்களும் பொதுவாக உங்களை கணக்குகளை எழுதி ஓட்டுங்கள். நாங்கள் எங்களை கணக்கில் எழுதி ஓட்டுறோம். இங்கேருந்து வர்ற ஒரு போராளியோ
இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ யாருமே இங்கே சம்பளம் எடுக்கிறதில்லை. இங்கே தியாகன்ற ஒரு போராளி இருக்கார். அவர் அந்த நேரமும் இதுக்குள்ளேயே இருந்து தான் வளர்ந்தவர். இப்போவும் என்னன்னு கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர் தான் முழு நேரமும் இங்கே நிற்கிறார். அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதுகளை பார்த்து செய்யுங்கள். இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் மாவீரர் குடும்பங்களை மேன்மைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். மாவீரர் போராளிகளின் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பின் தலைவர் பார்த்திபன் தெரிவிக்கும் பொழுது, கட்சி உறுப்பினர்களாலேயே மட்டும் நிர்வகிக்கப்படுறதாலேயும் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகங்கள் கட்சி ஆதிக்கமற்ற ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிறதுக்கு அமைதியான முறையில் ஒத்துழைக்க சொல்லி ஒரு கடிதம் ஒன்று நாங்கள் அனுப்பியிருந்தாங்க. பின்பு அதுக்கு எந்த வித பதிலும் தராதற்கு பிறகு 12ஆம் மாதம் 21ஆம் தேதி கூட்டுறவு மன்றத்தில் ஒரு வெளிப்படையான ஒன்று கூடலை போட்டு கிட்டத்தட்ட அதில் 350 பேர் வந்திருந்தவர். அதில் மாவீரர்கள் போராளிகள் எல்லாம் வந்திருந்தவர். அப்போ அதில் நாங்கள் இந்த எடுத்தப்பட்ட முடிவு இந்த 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை அரசியல் கட்சிகளின் கலப்படமின்றி, அரசியல் கட்சிகளின் ஆதிக்கமின்றி மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிற முடிவெடுத்து நாங்கள் அதையும் திருப்பி அவர்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு, அதாவது கனகபுரம் துயிலும் இல்லத்தின் நிர்வாகத்துக்கு இருக்கிறவர்களுக்கு, நிர்வாகத்தின் தலைவருக்கு, செயலாளருக்கும் அதை கடிதமாக நாங்கள் அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கு இந்த ஒன்று கூடல் இருக்குது. இந்த ஒன்று கூடலில் தாங்களும் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை தெரிவு செய்கிறதுக்கு ஒத்துழைக்குமாறு, அதுக்கு அமைவாகவும் பிரதேச சபை இந்த ஆளுகைகளை தான் இதை கனகபுரம் துயிலும் இல்லத்தை ஒரு பூங்காவாக பதிஞ்சு வச்சிருக்கணும். அது எவ்வாறு அது அந்த ஒரு துயிலும் இல்லத்தை கொண்ட பூங்காவாக ஏன் பதிக்க முற்படுத்தினமோ தெரிய இல்லை. அது மிகவும் தவறான ஒரு விடயம். அந்த பூங்காவாக பதிக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் கரைச்சி பிரதேச சபைக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கு 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு இப்படி அங்கே ஒரு வழிபாடும் ஒன்று கூடலும் இருக்கிறதால அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அந்த பிரதேச சபையால் அந்த மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு போன நேரம் கதவுகளில் பூட்டப்பட்டு பிரதேச சபையின் கடிதம் உண்டு அதில் இடப்பட்டிருந்தது. அது தங்களுக்கு என்ன கூட்டம் என்று தெரியப்படுத்தாத அந்த ஒன்று கூட அங்கே நடத்த இல்லாதுன்ற மாதிரியும் ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று அந்த கேட்டில் ஒட்டி இருந்தது. இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ செய்ய துவங்கினோன்னா மலமலண்டு கனகபுரம் துயிலும் இல்லத்தினுடைய வேலிகள் அடைக்கப்பட்டு முட்கம்பி இழுக்கப்பட்டு 2 கதவும் போட்டிருக்கணும். இது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொந்த நிதியில் செய்யப்பட்டதாகத்தான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் தெரிவிக்கணும். ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கத்தால் இறங்கினோம். அது கனடாவில் இருந்து புலம்பெயர் மக்களால் வழங்கப்பட்ட உதவி தான் என்று சொல்லி, ஆனால் புலம்பெயர் மக்களால் வழங்கப்பட்ட உதவி என்றதை இங்கே மறைக்கப்பட்டு ஸ்ரீதரன் சொந்த நிதியிலே இருந்து அவருடைய சொந்த வீட்டு பணம், அவருடைய சொந்த நிதி, அவருடைய பன்முகப்பட்ட நிதி இல்லை, அவருடைய சொந்த நிதியிலே இருந்து தான் அவர் ஒதுக்கி கொடுத்ததாம்னு சொல்லி கட்சிக்காரர்கள் இருக்கிறார். இன்றைக்கு அந்த இடத்துக்கு போன நேரம் பல இடங்களில் அவர்களோட கட்சி உறுப்பினர் சந்தி நின்று வர்ற மக்களை எல்லாம் திருப்பி அனுப்பி அந்த கட்சி ஆதிக்கத்துக்கு இந்த 3 துயிலும் இல்லத்தை சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல கூடி அவர்கள் கூடுதலாக குடி போதையில் நின்றார்கள். வன்மத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி கதைகள், தூசணங்கள், கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லி அதில் பாவித்து அதில் வந்து தங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையை சொல்லி தாங்கள் கட்சி ஆதிக்கத்துக்கு இல்லை, தாங்கள் மக்கள் மயப்படுத்த நிர்வாகம் தான் அங்கே இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த தலைவர் அங்கே அமைதியாக இருந்தார். ஆனால் செயலாளர் அதில் நிற்கிறேன். செயலாளர் வந்து இலங்கை தமிழரசு கட்சியின் கிளர்ச்சி கிளையின் செயலாளரும் அவர் தான், துயிலும் இல்லத்தின் செயலாளரும் அவர் தான். உபதலைவராக இருக்கிற வீளமாளிகனும் அங்கே வர இல்லை. அவை அந்த மற்ற ஆக்கள் அதில் நின்று சின்ன பிள்ளைகளெல்லாம் நின்று வெறியில் நின்று கொஞ்சம் கதை பேச்சுகள் எல்லாம் கடுமையாக இருந்தது. நாங்கள் அதில் அவதானித்தோம். நாங்கள் மிக அமைதியான முறையில் அதில் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கடுமையாக போவோம். போலீஸ் வந்து அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அப்புறப்படுத்த அவர்கள் அமைதியாக கலைந்து போக சொன்னார்கள். அப்போ அந்த இடத்துக்கு பிறகு வந்த நாங்கள் இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் மிக வன்மமான முறையில் இளைஞர்களை பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவர்களை குடி போதையிலையும் ஊக்குவிப்பது மாதிரி இந்த செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறார். இப்போ அந்த வாக்கு வங்கியை தங்க வைக்கிறதுக்காக 4 துயிலும் இல்லங்களை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கார். 1 கனகபுரம் துயிலும் இல்லம், அடுத்தது முழங்காவில் துயிலும் இல்லம், அதே மாதிரி தேராவில் துயிலும் இல்லம், மற்றது சாட்டியில் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் தீவாத்தில் இருக்க சாட்டி துயிலும் இல்லத்தையும் தன்னுடைய ஆளுகையை கீழே வச்சு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு மக்கள் மயப்படுத்த நிர்வாகத்தை நாங்கள் இந்த தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இந்த நிர்வாகம் பொறுப்பேற்று
அவர்களோட பல தடவை அமைதியான முறையில் முறையாக நாங்கள் கதைக்க முற்படுத்த போது அவர்கள் அதை எடுத்தறிந்தும் அல்லது கதைக்க சந்தர்ப்பம் தராமலும் விட்ட போதுதான் நாங்கள் இந்த 3 மாவீரர் தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த மாவீரர் துயில் இல்லத்தின் நிர்வாகத்தை நாங்கள் மாற்றணும் என்றதான் எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் கட்சியின் ஆதிக்கத்துக்கு இல்லாமல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அது தெரிவு செய்யப்படணும் என்றுதான் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிர்வாகம் தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் மட்டுமே அதுக்கு இருக்குது. அங்கே நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறதும் வெளிப்படைத்தன்மை இல்லை. இது அறிவகத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி செயலகமாக இருக்க அறிவகத்துக்கான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப்படுறது. சென்ற அந்த கூட்டத்தில் 21ஆம் தேதி நாங்கள் கூட்டுறவு மண்டபத்தில் கூட்டப்பட்ட போது அங்கே முழங்காவில் துயிலுமில்லத்தின் உபதலைவர் சொல்லியிருந்தார். அங்கே உபதலைவராக இருக்கிறவருக்கு அங்கே முழங்காவில் துயிலுமில்லத்தின் கணக்கு வழக்கு தெரியாது. அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கத்தில் சொல்லியிருந்தார். வர்த்தக சங்கத்தால் எவ்வளவு காசு வருது அதுக்கான கணக்கை கேட்க கூட ஜெனாண்டு சொல்லப்படுற இங்கே ஒரு நாகக்கடை வச்சிருக்கிறவர் அவர் தான் அந்த கனகபுரம் துயிலுமில்லத்தில் பொருளாளராக இருக்கிற அவர் கூட அந்த கணக்கை காட்டுறது இல்லை என்று சொல்லி இருந்தார். அவை இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இந்த துயிலும் இல்லங்கள் பயன்படுத்தப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் தொடர்ந்து வரும் காலங்களில் இந்த துயிலும் இல்லங்களை எவ்வாறு இந்த அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இருந்து ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக கொண்டு வருவது என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கல்வகப்பட்ட முயற்சிகளை நாங்கள் இனியும் தொடர்ச்சி அடுக்கே இருக்கிறோம். இதில் என்னென்று சொன்னால் சில மூத்த போராளிகள் என்று சொல்லப்படுறவர்களோட சில கட்சி அல்லது பாராளுமன்ற அதிகாரம் அவற்றை இருக்கின்றதால அவர்களும் அந்த எங்களை சமாளித்து எங்களுக்காக கதைப்பது போன்று கதைத்து எங்களை அந்த இடத்துலேருந்து வெள்ளமாக அனுப்பி விட்டால் சரி என்ற மாதிரி அவர்கள் யோசித்து இந்த விஷயங்களை எங்களுக்கு சார்பாக கதைக்கிற மாதிரி கதைச்சு அந்த இடத்துலேருந்து எங்களை அனுப்பி விட்டால் அந்த பிரச்சனையை முடிவை கொண்டு வந்துடலாம். தொடர்ச்சியாக அந்த கட்சி அதிகாரத்தை துயிலுமில்லத்துக்குள்ள வச்சிருக்கலாம் என்ற அந்த கட்சி துயிலுமில்லத்தை கட்சிக்குள்ள வச்சிருக்கலாம் என்ற முறையில் அவர்கள் கதைக்கப்பட்டதை நாங்கள் அவதானித்தோம். அதில் குறிப்பாக முத்தண்ணை என்று சொல்லப்படுறவர், டிலோஜன் என்று சொல்லப்படுற போராளிகள், மற்றது அம்மாண்ணா கூட அதில் ஒரு பக்கசார்பாக தான் கதைச்சவர்னு நான் சொல்லுவேன். என்னென்னா அவரும் கூட அந்த இடத்துல தான் பிரச்சனையை பார்க்குறேன்னு சொல்கிறாரு ஒழிய, ஆனால் அதுக்கு எந்தவித முடிவையும் அதற்கு ஒரு அரசியல் ஆதிக்கத்துக்கு இருந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தெரிவு செய்யப்படணும் என்றதுக்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு கூடி வந்த மக்களை எல்லாரையும் திருப்பி சந்தி நின்று அவையில் வர வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பி போட்டு மிகவும் வன்மமாக அந்த இடத்துல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை அவர் இனிமேல் காலத்தில் கிளிநொச்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் நிச்சயமாக இந்த மக்களால் தோற்கடிக்கப்படுவார். அவர் வினை விதைத்தவன் வினை இறப்பான், திணை விதைத்தவன் திணை இறப்பான் என்ற மாதிரி நிச்சயமாக அவர் அதுக்கான பழியை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரும் காலங்களில் அரச முறையிலேயும் அரச சட்ட ரீதியாகவும் நாங்கள் மற்றது மக்கள் மயப்படுத்தப்பட்ட முறையிலேயும் இந்த துயிலும் இல்லங்களை அரசியல் ஆதிக்கத்துக்கு எடுக்கிறதுக்கான சகல முயற்சிகளையும் நாங்கள் ஒரு போராளி கட்டமைப்பு என்ற முறையில் நாங்கள் அதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். நன்றி. மக்களுடன் மக்களுக்காக மாவீரர் துயிலும் இல்லங்களை அரசியல் மயப்படுத்தி முன்னாள் போராளிகளுக்குள் முரண்பாடுகள் ஏற்படுத்துவது தொடர்பில் பலரும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்கள்.